Next, heading angular velocity. Not a velocity, it's a angular velocity. Omega திசைவேகம் இல்லை, கோண திசைவேகம். ஒன்றும் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன் சார், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டர் பாயிண்ட்டு, இந்த ஏஜ்லேருந்து இது, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஏஜ், இந்த இடம் தான் என்னது ஆங்கிள் தீட்டா. யோசிச்சு பாருங்கள், பஸ் ஒன்று போயிட்டுருக்கு, இந்த இடத்துலேருந்து ஒரு பஸ் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ பஸ்ஸு வந்து ட்ராவல் பண்ண லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடம், பட் இன்டைரக்டாக ட்ராவல் பண்ண ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடம். லிசன், கரெக்டாக கவனி. நார்மல் சார் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா போட்டோன்னா லீனியராக எங்கே போச்சு, இங்கேருந்து இது வரைக்கும் போனது தான் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கு தான் நான் போடணும். அப்போ எஸ் டிவைடட் பை அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சோ அந்த டைம். பட் நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த இடத்துக்கு போட போகிறேன், ஏன்னா இந்த இடம் தான் ஆங்கிளில் ட்ராவல் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ உனக்கு தேவை ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா இதை வின்னு சொல்லுவோம். நான் இதை என்னன்னு சொல்லணும், ஒமேகான்னு சொல்லணும். டபிள்யூ இல்லை, சொல்ல மாட்டேங்குது. டபிள்யூ இல்லை, இதுக்கு பேர் ஒமேகான்னு சொல்லுவோம். புரியுது இது வரைக்கும்? ரைட். ஒமேகா ஈக்குவல் டு, அது ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு, இந்த இடத்துல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன, ஆங்குலர்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் டேக்கன். லிசன், ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, நான் வச்சுக்கோ, இது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை டி. இதுக்கு ஃபார்முலா தீட்டா டிவைடட் பை டி. அதே வெலாசிட்டிக்கு ஃபார்முலா, லீனியர் வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன்னா நார்மல் வெலாசிட்டி. இதுவே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டி அப்படின்னா ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. சரி சார், ஓகே. இதில் இன்னொரு டாபிக் பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு, இங்கே வந்துருச்சு, இந்த இடம் தீட்டான்னு வச்சுக்கலாம். மறுபடியும் பஸ் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துருச்சு, இப்போ இந்த கோடு எடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும், ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் தீட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து தீட்டா 1, இதை வந்து தீட்டா 2ன்னு எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் ட்ராவல் பண்ண டைம் T1 டைம், 1 மணி நேரம் 2 மணி நேரமோ. இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட டைம்னா T2, 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ. இப்போ இந்த இடத்துல என்ன சார் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 2 கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. அது என்ன சார், ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆவரேஜ்னா சராசரி, சராசரி கோண திசைவேகம். ஒமேகா ஆவரேஜ் which is equal to ஒமேகா ஆவரேஜ் which is equal to, அது ஆஸ் யூஷுவல் பழைய ஃபார்முலா மாதிரி தான், ஃபைனல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 டிவைடட் பை ஃபைனலுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு T2, இனிஷியலுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு T1. அப்போ இதுதான் என்னது, ஆவரேஜ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி சார், இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், இதிலே சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ அதுக்கு வந்து ஒமேகா INS, இன்ஸ்டன்ட், உடனடி கோண திசைவேகம். உடனடி கோண திசைவேகத்தை எப்படி சார் நான் கால்குலேட் பண்ணட்டும்? ஏன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன் சார். பஸ் இங்கே இருக்குது, லிசன், அது இங்கே வந்துருச்சு, இந்த இடம் ஆங்கிள் தீட்டா. கரெக்டாக பஸ் இந்த இடத்துல வரப்போ
இந்த இடத்துல வரப்போ இதோட ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், ஆங்குலர் வெலாசிட்டி திருப்பிட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன்னா, இந்த இடம் வரைக்கும் இந்த இடத்துல கிரியேட் ஆன ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஸ்மால் டைம், அந்த குட்டி டைமில் எவ்வளோ குட்டி ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வரைக்கும் தான். இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது வரைக்கும் இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் கூடிய குட்டி தீட்டா, கண்ணுக்கு தெரியலன்னு பார்க்க வேணா, ரெண்டு லைன் குட்டி லைன், அந்த குட்டி லைனுக்கு நடுவில் கூடிய குட்டி தீட்டா, அந்த குட்டி லைன் நடுவில் கிரியேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சோ அந்த டிடி, அதை இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட்டில் அப்படி கண்டுபிடிச்சா இந்த இன்ஸ்டன்ட்டில் எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுக்கு ஃபார்முலா டி தீட்டா டிவைடட் பை டிடி. இல்லை சார் இது ஒரு ஃபார்முலா. இல்லை சார் எனக்கு பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்சியேஷனில் இருக்கும், தெரியுதா? அதாவது டைமோட ஃபங்க்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கும், t ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் t ஸ்கொயர்னு இருக்கும். ஏன், என்ன டைம் t இருக்குது, அப்போ தீட்டா எதில் கொடுத்தாகணும், இது கீழே கூடிய ஃபங்க்ஷனில் எதை கொடுக்கணும், டைம் ஃபங்க்ஷனில் கொடுக்கணும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைச்சணுமா, இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி கிடைக்கும். இல்லை சார் எனக்கு வேறு ஃபார்மில் வேணால் இந்த டிடி இந்த பக்கம் பெருக்கலில் கொண்டு வா, இன்டிகிரேஷன் போடு, அப்போ தீட்டா ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் ஒமேகா டிடி. இப்போ தீட்டா ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் ஒமேகா டிடி. இது இன்டிகிரேஷன் பண்ணு. இந்த இன்டிகிரேஷன் பண்ணுறப்போ அப்போ உனக்கு ஒமேகா எப்படி இருக்கும், ஒமேகா ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் t ஸ்கொயர்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க, ஒமேகாங்கிறது டைமோட ஃபங்க்ஷனில் இருந்தால் யூ கேன் கெட் த ஆங்குலர் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இல்லை சார் பிளைன் ஆங்கிளே டைம் ஃபங்க்ஷனில் தான் இருக்குது, அதாவது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சார் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஃபங்க்ஷனில் இருந்துச்சுன்னா உனக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. அதுவே ஆங்குலர் வெலாசிட்டி டைம் ஃபங்க்ஷன் இருந்தால் உனக்கு கிடைக்கக்கூடியது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் என்ன பண்ணணும், உனக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஃபங்க்ஷன் இருந்தால் நீ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுவே ஆங்குலர் வெலாசிட்டி டைம் ஃபங்க்ஷன் இருந்தால் இன்டிகிரேஷன் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கோ, தெளிவாக அதை எழுதி வச்சுக்கோ.